சுவாமியே சரணமையப்பா. மக்களின் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் சபரிமலை போயிட்டு வந்ததை வீடியோவாகவே போடல இல்லையா? சாரி, ரொம்ப டிலே பண்ணிட்டோம். இப்போ போடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருமுடி கட்டி நானும் நந்தாசாமியும் கிளம்பாக்கம் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு குமாரசாமி அப்புறம் அவங்க 2 பசங்க அவங்க கூட ஜாயின் பண்ணி அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனி நம்ம வந்துருக்கிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். இப்போ இன்னைக்கு வந்து சபரிமலைக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட குரூப்லாம் யாருன்னு இப்போ காட்டுறேன். அண்ணன் நிஷோதன், நந்தாசாமி, கன்னிசாமி, இவர் தான் ஆரஞ்சாமி. அங்க உட்காந்துருக்கிறது குமாரசாமி, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம குரூப்போட கன்னிசாமி. எப்படிங்க, இன்ட்ரோடக்ஷன் பலமாக இருந்ததா? இன்றைக்கி இவங்களோட தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பாக்கத்தில் பஸ் ஏறி போயிட்டே இருந்தோம். நடுவில் ஒரு சின்ன பிரேக் வந்தது. பிரேக் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி தூங்கிட்டோம். விடிஞ்சு பார்த்தா எரிமேலி வந்துருச்சுங்க. எரிமேலியில் இறங்கிட்டு செம்மையாக பேட்டை துள்ளணும் பாருங்களேன். அப்படியே எங்கள் பேட்டை தொழிலில் முடிச்சுட்டு பேட்டை சாஸ்தா கோயிலில் போய் சரணம் சொல்லிவிட்டு அவரை கும்பிட்டுட்டு நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வாவர மசூதி இருக்குது, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அட நீங்கள் போயிட்டு சபரிமலைக்கு வந்து பேட்டை துள்ளுற எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா பேட்டை சாஸ்தா கோயில் போயிட்டு இந்த வாவர மசூதி இருக்குது இல்லைங்களா, இந்த மசூதிக்கும் போயிட்டு வராங்க. அது ஏன்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ டோக்கன் ஆஃப் லவ், ஒரு அன்பு வெளிப்படுத்தும் விதமாக தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி இதுக்கு பின்னாடி இருக்க பூர்வீக கதைகள் அல்லது இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பேட்டை சாஸ்தா அவர்களோட தரிசனத்தை முடிச்சுட்டு நேராக இங்கே எரிமேலி தர்மசாஸ்தா கோயிலில் சூப்பராக ஒரு குளியலை போட்டோங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு எரிமேலி தர்மசாஸ்தாவை பார்த்துட்டு அவர் பாதத்தையும் வணங்கிட்டு அங்கேருந்து அப்படியே எங்கள் பெரிய பாதை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நேராக பெரிய பாதைக்குள்ளே போகலாம். எரிமேலிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா பேரூர் தோடு. இந்த இடத்துல தான் வந்து ஐயப்ப சுவாமி வந்து ஓய்வு எடுத்ததாக கூறப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அன்னதானம் பண்ணிட்டு அங்கே ஊரில் ஆறில் வந்து பொரிய தூவிட்டு போவாங்கங்க. முன்பெல்லாம் இந்த பகுதியே வந்து காட்டு பகுதியாக தான் இருந்தது. ஆனால் போக்குவரத்தை செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ ரோடாகவே போட்டிருக்காங்கங்க. நம்ம சபரிமலை பெரிய பாதை வரவங்க எல்லாருக்குமே இந்த இடத்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இரும்புன்னி கரையில் ஒரு அழகான சிவன் மற்றும் முருகன் சன்னதி தான் அது. இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா பாலபத்ர தேவி கோயில். இங்கே ஒரு பாலபத்ர தேவியும் இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே பூங்காவனம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுங்க. நிறைய ஐயப்பமார்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம். போன வருஷம் நாங்கள் இங்கே தான் ஓய்வு எடுத்தோம். பசங்களோட அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கோயிக்காவு செக் போஸ்ட் வரைக்கும் வந்தவங்க. வந்ததே தெரியல, ஒரு களைப்பும் இல்லை, உடம்புல நல்லா எனர்ஜியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் நம்மளை ஹால்ட் பண்ணி அனுப்புவாங்க, ஒருவேளை கூட்டம் அதிகமாக இருந்தால். இப்போ நம்ம போகிற இந்த நேரத்தில் அந்த இடத்துல கூட்டம் இல்லை, அதனால் அப்படியே நம்மளை போக விட்டுறாங்க. சைடில் இந்த வேர்க்கலை விலையை பார்த்தோன்னே பாருங்கள், நம்ம குட்டி சாமிங்களாம் அப்படியே அந்த பக்கம் சாயிறாங்க, தெரியுதுங்களா? அப்படியே வேர்க்கலையை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டே நடக்க வச்சுட்டோங்க. நடக்கும்போது மைண்டு ஃபுல்லாக ஒரே வைப்ஸ் தான். விக்ரம் ஒரு படத்தில் பாடுவார் பாருங்க, மூங்கில் கட்டுகளே
இந்த பாட்டு தான் நம்ம காதில் ஓடினே இருக்குது. பாட்டு பாடுனதுக்கு ரொம்ப சாரிங்க. இந்த பாட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே இமேஜின் பண்ணிக்கினே நடந்தீங்கன்னா இந்த மலைகள், மரங்கள், செடிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடக்கிறதுக்கு ஃபுல் வைப்பு, ஃபுல் எனர்ஜியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சபரிமலை வரீங்கன்னா பெரிய பாதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய பாதை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு அப்படி எதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு நான் அந்த ரிப்ளைலேயே சொல்கிறேன். இந்த இடம் என்னன்னு கரெக்டாக சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழுதா நதி வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் வாக்கபுள்லேயே அப்படியே போனோன்னா அழுதா நதி வந்துடும். அநேகமாக நைட்டு நாங்கள் அங்கே தான் தங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஒருவேளை ஃபாரஸ்ட் கார்டு அலோவ் பண்ணாங்கன்னா போயிடுவோம், இல்லைன்னா நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். வாங்க நம்ம இப்போ நேரம் அழுதா போயிடுவோம். நான், நந்தாசாமி, குமாரசாமி, அப்புறம் எங்கள் 2 குட்டீஸ், நாங்கள் 5 பேருமே பார்த்தீங்கன்னா அழுதாலேயே நைட்டு தங்கிட்டோம். தங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி ஏஞ்சிட்டு இப்போ அழுதால போயிட்டு நல்லா ஒரு குளியலை போட்டு எல்லாரும் என்ன பண்ணோன்னா அடுத்து கல்லிடும் குன்னுக்கு போகணும் இல்லையா? அதுக்காக நம்ம டீமில் இருக்க எல்லாருமே ஒரு கல் எடுத்துக்கிட்டோம். அது எதுக்காக அப்படின்றது நான் கல்லிடும் குன்னில் போய் உங்ககிட்ட சொல்கிறேன். இதோ நாங்கள் கையில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் நாங்கள் எல்லாரும் எடுத்து எங்களோட கல். இப்போ நேராக நம்ம கல்லிடும் குன்றுக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த வெல்கமிங் போர்டோட நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்கள். கல்லிடும் குன்று வந்தாச்சு. போன வாட்டி நாங்கள் கல்லிடும் குன்றில் தூங்கினோம். கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துட்டோம், அதனால் இங்கே வந்து தூங்கினோம். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டுன்றதால நாங்கள் அழுதாலேயே தங்கிட்டோம். குட்டீஸ்லாம் கொஞ்சம் களைப்பாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு ஓய்வு எடுத்து எல்லாரும் கொஞ்சம் நீர் ஆகாரம், தர்பூசணி அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சுவாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம வந்திருக்க இடம் நீங்களே பார்த்தீங்களாங்க. கல்லிடம் குன்றில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்குழி, வள்ளித்தோடு, புதுச்சேரி, வெள்ளரிச்செட்டா, கரிமலா. இன்னைக்கு நம்மளோட டார்கெட் கரிமலை. அழுதா நதியிலேருந்து நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அந்த கூழாங்கல், அதை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இங்கே போடுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மகிழ்ச்சியின் இறந்த உடல் இங்கே வீசப்பட்டு கற்களால் நிரப்பப்பட்டதா கூறப்படுதுங்க. மறுபடியும் எக்காரணம் கொண்டும் மகிழ்ச்சி எழுந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முள்ள இருக்கும் அரக்க எண்ணம், தீய புத்தி, தீய செயல்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம குழு தோண்டி புதைச்சிடணும். இனிமேல் அந்த மாதிரி எந்த கெட்ட எண்ணங்களும் நமக்கு வரக்கூடாது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிறாங்கங்க. ஐயப்ப சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோங்க. அலுப்பே தெரியல, அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முக்குழி, வள்ளித்தோடு, புதுச்சேரி எல்லாம் தாண்டி கரிமலை வந்துட்டோம். இப்போ கரிமலையில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இறங்க அலோவ் பண்ணல. அதனால் நானும் நம்ம சாமிமார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைட்டு தங்கத்துக்கு பிளான் பண்ணிட்டோம். விரியில் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இந்த இடத்துல நைட்டு இங்கே விரியில் படுத்துட்டு காலையில் சீக்கிரம் ஏற்றிட்டு குடுன்னு எங்கள் நடைய கட்ட போகிறோம். ஏன்னா சீக்கிரமாக பம்பா போயிட்டு சீக்கிரமாக சாமி பார்த்தலாம் நான் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கண்ணே என்ன ஆச்சுன்னு. சுவாமியே சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் கார்டு காலையில் வந்து கீழே கரிமலை இறங்குறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம சாமிமார்கள்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடகடன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கரிமலையோட சிறப்பே பார்த்தீங்கன்னா மிக கடினமான ஏற்றமும் இருக்கும், அதே மாதிரி மிக மிக கடினமான இறக்கமும் இருக்குங்க. ரொம்ப கடினமான ஏற்றம், அதே போல் கடினமான இறக்கமும் இருக்க மலை தான் இந்த கரிமலை. அதே மாதிரி இந்த கரிமலையில் பார்த்தீங்கன்னா யானைகளோட வசிப்பிடம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவை தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த கரிமலை கால்வாய் இருக்கு இல்லைங்களா, அங்கே அடிக்கடி வரும். நாங்கள் நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா யானைகளோட சாணம் போட்டிருந்தது. நிறைய இடத்துல போகிற வழி ஃபுல்லாகவே இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சேஃப்டிக்காக நைட்டுக்கு மேலே அங்கே அலோவ் பண்ணுறதில்ல, தங்க வச்சு அனுப்புகிறாங்க. இப்போ கரிமலை இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தள்ளாடி தள்ளாடி நடந்து அப்படின்ற மாதிரி தள்ளாடி நடந்து ஐயனை பார்க்க போயிட்டுருக்கோம். கரிமலையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ மதிப்புகள் கொண்ட சக்தி வாய்ந்த மூலிகை தாவரங்கள் இங்கே இருக்கிறதால இந்த மலையை நீங்கள் ஏறி ஒரு வாட்டி இறங்கிட்டீங்கன்னா எந்தவித நோயிலிருந்தும் நீங்கள் ஈஸியாக குணமடையலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்த கரிமலையில் ஏறி நீங்கள் இறங்கி வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மலையோட அழகு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே உங்ககிட்ட பேசுங்க, உங்களை கொஞ்சம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த காட்சிகள் பார்க்கறதுக்கு.
சிறியான வட்டம் பெரியான வட்டம்லாம் முடிச்சுட்டு பம்பா நோக்கி பயணம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சாட்சாத் நம்ம வீரமணி ராஜு அவர்களே இங்கே பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்காருங்க. அங்கே கொஞ்ச நேரம் நின்று நல்லா பாட்டு கச்சேரி ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு நல்லா ஐயப்ப சரணம் சத்தமாக சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ மறுபடியும் அங்கே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐயா அவர்களும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கம் ஐயப்பசாமி கோயிலில் பார்த்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ தான் அவரை பார்க்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பம்பையின் பாலகனே சரணமையப்பா, பம்பா நதி வந்தடைந்தோம். நம்ம குமாரசாமி குழந்தையாவே மாதிரி உள்ள துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைங்கலாம் கூட கூட்டின்னு வெளியே வந்துடலாம் போல, இவரை கூட்டின்னு வெளியே வர முடியல. போதும் சாமி, குளிச்சது போதும், வாங்கினா வரமாட்டேங்கிறாரு. பம்பை ஒரு புண்ணிய நதிங்க. தயவுசெய்து இதை அசுத்தம் பண்ணாமல் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அங்கேயே கழட்டி போடாமல் உங்கள் குருசாமி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடங்க. நம்ம நந்தாசாமியும் பார்த்தீங்கன்னா குமாரசாமி கூட ஜாயின் பண்ணி ஃபுல் ஜாலி பண்ணுங்கிறாங்க. இப்போ நானும் அடுத்தது நேராக போயிட்டு பம்பையில் நீராட போகிறேங்க. நம்ம குட்டீஸ்க்கு தான் செம்ம ஜாலி. அப்பா கூட ஒரு வாட்டி குளியல், அவர் வந்தானே மாமா கூட ஒரு வாட்டி குளியல். பம்பா கணபதி ஆண்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் வெரிஃபிகேஷன் எல்லாம் செக் பண்ணாங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு குழந்தைங்களுக்குலாம் கையில் ஒரு டேக் கட்டினாங்க. அங்கேருந்து எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்க கூட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு ஐயப்ப சுவாமி பற்றி கதைகளை சொல்லிக்கிட்டு அப்படியே சரணம் சொல்லிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லாம் நல்லா தான் போச்சு. எப்போ வரைக்கும் தெரியுமா? அப்பாச்சி மேடு வர வரைக்கும். அப்பாச்சி மேடு வந்ததுங்க. ஒரு சீன் காட்டுறேன் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். இவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ கூட்டம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி. நேரடியாக நாங்கள் கண்ணில் பார்த்தோங்க. அப்பாச்சி இறக்கத்தில் கரெக்டாக சரங்குத்தி ஆண்ட இதோ பாருங்களேன் கூட்டத்தை எப்படி இருக்குன்னு. தெரியுதுங்களா? இந்த கூட்டத்தை தாண்டி தான் இப்போ நாங்கள் போனோம். இங்கேருந்து நாங்கள் சன்னிதானம் போகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஆச்சுங்க. 17 மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிகாலையில் 4 மணிக்கு நாங்கள் கரெக்டாக ஐயப்ப சாமியை பார்த்தோங்க. நாங்கள் பார்க்குறப்போ கரெக்டாக நெய் அபிஷேகம் அவருக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பொறுமையாக யாரும் தள்ளலாம் இல்லை. நம்ம விரதம் இருந்து எடுத்துகிட்டு வந்த இருமுடியை அவர்கிட்ட காமிச்சிட்டு நேராக வெளியே வந்து உட்காந்து பூஜை போட்டு நெய் தேங்காவை உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவரை பார்த்து அந்த ஒரு நொடி தாங்க உடம்புல இருக்க கவலை, மனசில் இருக்க கவலை எல்லாம் போய் அப்படியே உடம்பு மனசு எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சுவாமியோட தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த தேங்காயை இங்கே நெருப்பில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே 18 படி பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது 18 படியாண்ட. நல்லபடியாக எங்களோட தரிசனத்தை முடிச்சுட்டு ஏதோ பிரசாதம் வாங்க வந்துட்டோம். நேராக போய் அரவணை பாயசம் எங்களோட சுற்றமும் நட்புக்கும் எல்லாருக்கும் அரவணை பாயசம் வாங்கிட்டு இங்கேருந்து ஐயப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு வருஷம் அவரை வந்து பார்க்க வேண்டிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு மனமாற மனமகிழ்ச்சியோட இங்கேருந்து நாங்கள் சென்னை கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.